ஸ்ரீராம் ஸ்ரீராம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம் கோவில்களின் நிலை ஒவ்வொரு நாளும் மோசமாகி கொண்டிருக்கின்றது. இது குறித்து நாம் எல்லாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதனாலேயே 5 வருடங்களாக இது குறித்து நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை சொன்னால் அதை பார்த்து உண்மையை புரிந்து கொண்டு நீங்களும் அவரவர்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கும் கோவில்களின் நிர்வாகம் சரியாக நடக்கின்றதா, அதை சரி செய்ய என்ன நாம் செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதுதான் நம்மளுடைய முழு நோக்கமே. ஆனால் பாருங்க, அப்பப்போ இந்த அரசியலை பற்றி பேச வேண்டிய நிர்பந்தத்தில் இவர்கள் நம்மை தள்ளுகிறார்கள். 2 நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன், கோவில்கள் தகர்க்கப்பட்டு கொண்டு உருமாற்றப்பட்டு கொண்டு ஆகம விதிகளை மீறி கொண்டு அங்கு நடக்கும் பூஜை புனஸ்காரங்கள் நடத்தாமல் அதை தடுத்து கொண்டு ராட்சசர்கள் கொடுந்தாக்கலை கோவில்களிலே செஞ்சு கொண்டிருக்காங்க. நம்மளுடைய சனாதன தர்மத்தின் அடித்தளமே கோவில்கள் தான். மற்ற மதங்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது. ஆனால் நமக்கு உருவ வழிபாடு தான் முக்கியம். அந்த உருவ வழிபாட்டை சிதைத்து உருக்குலைத்து அதை வேறே மாதிரி மாற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் இந்த ராட்சசர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த ராட்சசர்களுக்கு துணை போகும் சில முதுகெலும்பு இல்லாதவர்கள் தூரத்திலே சீறிக்கொண்டிருக்கும் பாம்பை காமித்து, அந்த பாம்பு தான் அந்த புலியிட அந்த மனிதனை கொல்லப் போகிறது, அந்த சிங்கம் அல்ல என்று நம்மை திசை திருப்பி அந்த பாம்பினை நாம் தாக்குவோம், அதுக்கு எதிர்த்து நாம் சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவோம், அதுவே நம்முடைய தர்மம், நம் மதத்தை காக்கக்கூடிய செயல் அதுவே என்று நம்மை திசை திருப்பி கொண்டு சினிமாவினால் பிரபலமடைந்த சில கிறுக்கர்கள் பேசும் பேச்சிற்கு எதிர்பேச்சு பேசிக்கொண்டு உண்மையில் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கும் கோவில்களை குறித்து எதுவும் தானும் பேசாமல் மற்றவர்களும் பேச விடாமல் திசை திருப்பி கொண்டிருப்பது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இத்தனை திசை திருப்பலிலும் ஏதோ ஒரு உந்துதலாலும் சக்தியினாலும் பெருமானுடைய கிருபையினாலும் அரங்கெட்டதுறை கோவிலிலிருந்து 10 கோடி ரூபாயை கொள்ளையடிப்பதை நிறுத்துவதற்கு 1500 பேருக்கும் மேலே மின்னஞ்சலை அனுப்பி அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வருவதற்கு முன்னரே அந்த ஆணையை நாங்கள் திருப்பி பெற்றுக் கொள்கிறோம் என்று அவர்களை புறமுதுகிட்டு ஓட வைத்த அந்த பக்த உள்ளங்கள், அந்த உள்ளத்தின் சார்பாக 3 பேர் நீதிமன்றத்தில் வழக்கை தொடுக்க, வழக்கு வந்தவுடன் நீதிமன்றத்தில் அவர்கள் நாங்கள் எங்களுடைய ஆணையை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம், வெள்ளிக்கிழமைக்குள் செய்துவிடுகிறோம் என்று சொல்லி அன்றே அதை திரும்ப பெற்றுக்கொண்டு சட்டவிரோதமான செயலின் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக வெள்ளிக்கிழமை நீதிமன்றம் சென்று நாங்கள் போட்ட ஆணையை திரும்ப பெற்றுவிட்டோம் என்று சொல்ல நீதிமன்றம் இது காலாவதியான வழக்கு, இன்ஃப்ரக்சுவஸ் என்று சொல்லி வழக்கை முடித்து விட்டது. சட்டவிரோதமான செயல் ஒருவன் செய்துள்ளான், சதி திட்டம் தீட்டியுள்ளான், அதை நடைமுறைப்படுத்தவும் வேண்டிய வேலைகளை செய்துவிட்டான், கடைசியில் அகப்பட்டு கொண்டு விடுவோம் என்று. இது எப்படி இருக்குன்னா, ஒருவன் ஒரு பேங்க் கொள்ளை அடிக்கிறதுக்காக ஒரு திட்டம் போடுறான். அந்த பேங்க்குக்கு ஒரு சுரங்கப்பாதை பண்ணி உள்ளே போய் காசெல்லாம் திருடிடலான்னு ஒரு திட்டத்தை போடுறான். திட்டத்தை செயல்படுத்த துவங்கி விட்டான். சுரங்கப்பாதையும் பல நாள் தோண்டி விட்டான். தோண்டும் பொழுது யாராவது பார்த்து விடுவார்ந்தால் பார்த்தவர்களையும் சரி கட்டி விட்டான். கடைசி நேரத்தில் தோண்டி முடிக்கும் பொழுது அந்த வங்கிக்கு போகும்பொழுது அவனை கையும் களவுமாக பிடித்து விட்டவுடன் அவன் என்ன சொல்கிறான், இல்லை நான் இதை திருப்பி வச்சிடுறேன், எல்லாத்தையும் மூடிடுறேன், சுரங்கப்பாதையில் நான் மூடிடுறேன், நான் திருப்பி பெற்றுக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே அந்த வழக்கு காலாவதியாகிவிட்டது என்று தள்ளி வைக்கப்பட்டது போல இது இருக்கிறது. திருட இத்தனை எத்தனம் செய்தவன் இந்த எத்தனங்களை செய்துவிட்டு மாட்டிக்கொள்ள போது, நான் செய்யவில்லையே, நான் திரும்ப பெற்று கொண்டு விட்டேனே, கோவிலிருந்து பணத்தை கொள்ளையடிக்கவில்லையே, நான் செய்த சட்டவிரோத ஆணையை திரும்ப பெற்று கொண்டு விட்டேனே என்று சொன்னால், மனுநீதி சோழன் அவனுடைய திருவுருவச் சிலையை வைத்திருக்கும் நீதிமன்றம் தானாகவே முன்வந்து அப்படி சொன்னவன் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இந்தியன் பீனல் கோடு செக்ஷன் 120A படி இது கிரிமினல் கான்ஸ்பிரசி என்று சொல்லப்படுகிறது. அதிலே பல வகை உண்டு. இப்படி சூழ்ச்சி செய்து அந்த சூழ்ச்சியை செய்ததே குற்றம், கிரிமினல் குற்றம். அப்படி செய்ததை நடைமுறைப்படுத்தினால் அது மேலும் குற்றம் என்று இந்தியன் பீனல் கோடு ரொம்ப தெளிவாக சொல்கிறது. அதனால இந்த வழக்கை தொடுத்தவர்களும் இது குறித்து அவர்களுடைய பிரேயரில் சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, வழக்கு ஒன்றுமில்லாமல் முடிக்கப்பட்டு விட்டது. இன்ஃப்ரக்சுவஸ் அப்படின்னாக்க காலாவதியானது, இனிமேல் இதற்கு இந்த வழக்கிற்கு ஒரு முகாந்திரம் இல்லை, ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு ஆணை இப்பொழுது இல்லை, அதை திரும்ப பெற்றுக்கொண்டு விட்டார்கள்
என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வழக்கை தொடுத்தவர்கள் இது குறித்து தொடர்ந்து வழக்கை தொடுத்து அப்படி தவறான செயலை செய்த அந்த ஆணையர் மீது தகுந்த நடவடிக்கை, சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க செய்ய வேண்டும். அவர்கள் செய்வார்களோ தெரியாது, நான் செய்வேன். இப்போ என்னென்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஃபைலிங் தான் பண்ண முடியும். ஃபைலிங்க்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். நான் போன திங்கட்கிழமை ரிஜிஸ்டர் பண்ணினேன். இன்று வரை என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ரூவல் கிடைக்கல. 2 முறை அவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது பார்ட்டி இன் பர்சன், அதாவது நானாகவே என் வழக்கை வாதிடுகிறேன் இல்லையா, பார்ட்டி இன் பர்சனுக்கெல்லாம் இன்னும் அவங்க ஸ்டெப் எடுக்கலை, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வழக்கு தொடுக்கணும்னா என்ன அப்படின்னா, அவசரமாக பண்ணணுன்னாக்கா நீங்கள் மின்னஞ்சல் மூலமாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது ஒரு முக்கியமான வழக்கு. அவசரமான வழக்கா என்பது ஆம், அவசரமான வழக்குத்தான். ஏனால் சட்ட விரோதமான ஒருவன் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறான் என்றால், தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து ஒரு ஆணையை பிறப்பித்து நான் தவறு செய்தேன் என்று ஒத்துக்கொண்டு அதை திரும்ப பெற்றுவிட்டேன் என்று சொல்லும் ஒருவன் அந்த உயர் பதவியில் இருப்பது அவன் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளுக்கும் அது பெரிய பாதிப்பை உண்டாக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் நீதிமன்றத்தில் இந்த என்னுடைய மனுவை பரிசீலனை செய்பவர்கள் அதை அப்படி எடுப்பார்களா என்று தெரியவில்லை இந்த இருக்கும் சூழலில். ஆனால் என்று நிலைமை திரும்புகிறதோ அன்று அதை நாம் செய்வோம். அன்று என்ன நடந்துனாக்க, இவர் யாரோ 3 பேர் இதை வழக்க தொடுத்தாங்க. ஆர் கோபால்ஜி அப்படிங்கிறவர், TR ரமேஷ் அப்படிங்கிறவர், ஆர் தினேஷ் அப்படிங்கிறவர், 3 பேரும் வழக்கை தொடுத்தார்கள். இந்த வழக்கை தொடுத்து வழக்கு நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்று அரசு சொன்னவுடன் இந்து அமைப்புகளும் பாஜக கட்சியினரும் அவர்களை போன்றவர்களும் சமூக வலைத்தளங்களில் தாங்கள் போட்ட அழுத்தத்தினால்தான் இது வந்தது என்று இதற்கான கிரெடிட்டை தாங்கள் தட்டி கொண்டு போக வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அதற்கான கண்டனங்களை நாம் முன்னே சொல்லிவிட்டோம். அதே போலத்தான் எல்லா அரசியல் கட்சிகளும் என்பதற்கு அதுக்கு தான் இந்த பதிவு. இந்த பதிவு கமலஹாசனை பற்றி, அந்த கிறுக்கம் பேசுகிற பேச்சுக்கோ அவன் நடித்த படத்துக்கோ பற்றி நான் பேசலை. நான் சினிமா பார்க்குறதில்ல. ஆனால் இவன் இன்று அரசியல்வாதி, மக்கள் நீதி மையம் என்ற கட்சியின் தலைவன், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வேண்டும் என்று நினைப்பவன், இங்கு இருக்கும் எல்லா கட்சிகளும் பொய் புரட்டு உள்ள கட்சி, ஊரை ஏமாற்றுகிறது என்று சொல்பவன். இவர்களில் எந்த விதத்திலும் தானும் மாறுபட்டவன் அல்லன், சளைத்தவன் அல்லன் என்று நிரூபிக்கும் வண்ணம் தமிழக அரசு அண்மையில் மதுக்கடையை திறந்தது குறித்து நீதிமன்றத்தில் வந்த வழக்கில் யாரோ செய்ததற்கு தான் செய்தது போலே அங்கேயும் கிரெடிட் தட்டின்னு போகிறதுக்கு கிளம்பிட்டாங்க. அந்த வழக்கை பற்றி யாருக்கு என்ன தெரிய போகிறது? யாரோ ஆணை போட்டார்கள், அரசு ஒரு ஆணையை போட்டது, உங்களுக்கு எனக்கு அதை பற்றி கவலையான்னு குடிக்கிறவன் தான் பார்த்துக்க போகிறான், நமக்கு என்ன போச்சு அப்படின்னு நாமெல்லாம் பல பேரை விட்டுட்டோம். இதுக்கு பேர் இங்கிலீஷில் அப்பேத்தின்னு பேர், அதாவது அக்கறையின்மை. தமிழ்நாட்டிலே கோவில்களிலிருந்து 10 கோடி ரூபாயை திருடுவதற்காக ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது, அதை பற்றி நமக்கு என்ன அப்படின்னு நம்மள பல பேர் விட்டுட்டோம். ஆனால் அந்த நிலைமை மாறின்னு இருக்குன்றதுல மட்டும் எனக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை. 1500க்கும் மேற்பட்டவர்கள் எனக்கு தெரிந்து மின்னஞ்சல் அனுப்பியுள்ளார்கள் என்பதை புரிவதற்கு அவ்வளோ பேருக்கு நிறைய பேர் இருக்காங்க அக்கறை உடையவர்கள் அப்படின்றது தெரியுது. ஆனால் பல பேர் நமக்கு என்ன போச்சு அப்படின்னு இருக்காங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன நடக்கிறது நீதிமன்றத்தில்னு இவர்களுக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது, அரசியல் கட்சிகளுக்கும் தெரியாது. இவர்களெல்லாம் ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியும் குத்தம் சொல்லியே வாழ்வார்கள். இவர்கள் அது சரியில்லை இது சரியில்லைன்னு. ஆனால் அந்த குத்தங்களில் சாரம் இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது, எல்லாம் அசாரமாக இருக்கும். இந்த வழக்கு இதில் சொன்ன பொய் முழு பூசணிக்காவை ஒரு கை சாதத்தில் மூடி வச்சுட்டா. அந்த மாதிரியான செயல் என்ன, யாரும் நீதிமன்றத்தில் என்ன நடக்கிறதுன்ற விவரங்கள் தெரியாது. ஊடகங்களில் 1 வரி 2 வரி போடும், பெருசாக எழுதுவாங்க, கடைசியில் என்று தீர்மானம் செய்யப்பட்டது அப்படின்னு கடைசியில் எழுதுவாங்க. இது பாணி. இதையே எல்லா நிருபர்களும் அப்படி எழுதுறது, எல்லா பத்திரிகைகளும் எல்லா நிருபர்களும் அப்படி எழுதுறது. வழக்கினுடைய சாராம்சம் என்னன்னு யாரும் எழுதுறது கிடையாது, வழக்கு எண்களை குறிப்பிடுறது கிடையாது. இதெல்லாம் ஊடக தர்மத்திற்கு முரணானது என்று என்னுடைய கருத்து. வழக்கு எண்ணை குறிப்பிட்டு வழக்கை பதிவிட்டது யார், அவருக்கு யார் வாதாடினார்கள், எதிர்மனுதாரர்கள் யார், அந்த வழக்கில் கேட்கப்பட்ட பிரேயர் என்ன, பிரார்த்தனை என்ன, அந்த வழக்கின் மூலம் என்ன தீர்வை அவர் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிற விவரங்களை சொல்லி, நீதிமன்றத்தில் என்ன வாத விவாதங்கள் நடந்தது என்று சொல்லி அந்த ஆணையை விளக்க வேண்டும். யாரும் பண்ணுறது இல்லையே, நாமளும் படிக்கிறது இல்லையே. இந்த மாதிரி பண்ணாக்கா அது நல்ல ஊடகம். சும்மா இல்லைன்னா போட்டாக்கா ஏதோ குறிச்சிட்டு துப்பிட்டு போகிறது.
அப்படித்தான் நம்மளில் பலரும் இருக்கிறோம். கோவில்களாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், எந்த விஷயத்திலுமே நாம் இப்படித்தான் மேம்பூல் மேய்ந்து விட்டு போய்விடுகிறோம். அதை இவர்கள் நன்றாக புரிந்து கொண்டு, எவர்கள் யார் சொல்கிற அரசியல்வாதிகள் நன்றாக புரிந்து கொண்டு மேம்பூல் மேய்வதற்கான எல்லா விதமான வசதிகளையும் அவர்கள் செய்து, நீங்கள் அங்கே மேம்பூல் மேய்ந்து கொண்டிருங்கள், நாங்கள் இங்கே உங்களுக்கு பின்னாலே உங்களுடைய வீட்டில் இருப்பதையெல்லாம் கொள்ளையடித்து கொண்டு சென்று விடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நம்மளை மேம்பூல் மேய விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதான் நடக்கிறது. இப்போ கமல்ஹாசன்கிட்ட வருவோம். இவர் படிக்காத மேதை, பள்ளிக்கூடமே போகாமல் தான் ஏதோ ஒரு பெரிய அறிஞரை போலே பிதற்றிக்கொண்டு கவிதை எழுதுகிறேன் பேர் வழி என்று. இவர்களுக்கெல்லாம் இலக்கணம் தெரியுமான்னு தெரியாது, தமிழ் இலக்கணம் தெரியுமான்னு தெரியாது. தமிழ் பேசுகிறவங்களுக்கெல்லாம் தமிழ் இலக்கணம் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நான் சொன்ன உடனே சில பேருக்கு ஐயோ பார் தெங்கலை, கமல்ஹாசன் வடகலைக்கு தான் இவன் வடகலைக்கு எதிர்க்காக பேசுகிறான்னு சொல்கிறதுக்கு ஒரு கோடி கும்பல் கிளம்பும். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எப்படி வேணு ஸ்ரீனிவாசன் வடகலை, அதனால தான் அவனை நான் எதிர்த்து பேசுகிறேன், அவனை குத்தம் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களோ, அதை மாதிரி ஒரு கும்பல் கமல்ஹாசன் வடகலை ஐயங்கார், இவன் தெங்கலை ஐயங்கார், அதனால தான் ரங்கராஜனுக்கு கமல்ஹாசனை பார்த்து பொறாமை, அதனால் குத்தம் சொல்கிறான்னு அப்படி சொல்பவர்கள் இதோடு நிறுத்திக்கோங்க. மற்றவர்கள் தொடர்ந்து பாருங்க. அப்படி சொல்கிறவர்கள் நிறுத்தாமல் மொத்தமாக பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பாருங்க எல்லோரும். ஏன்னா திருட்டு பசங்க தானே நிறைய பார்க்குறீங்க இந்த வீடியோவை, அது எனக்கு நல்லாவே தெரியுமே. 6/5/2020 அன்று நீதிமன்றம் 9 ஷரத்துக்களுடன் இந்த வழக்கை அனுமதித்து மதுபானங்களை விற்பனை செய்யலாம் என்று அரசுக்கு சொல்லியது. அரசும் நாங்கள் அப்படியே கடைபிடிக்கிறோம் என்று சொன்னார்கள். 7ஆம் தேதி நமக்கு நடந்த கூத்து தெரியும். சோஷியல் டிஸ்டன்சிங், சமூக இடைவெளி அப்படின்னு சொல்லி ஒரு மண்ணும் இல்லாமல் காத்தால தன் வீட்டு வாசலிலே கருப்பு கொடியை காட்டிவிட்டு சாயங்காலம் மதுபான கடையில் அதே உடைகளோடு சென்று ஒருவன் நிற்கிறான். அதையும் பார்த்தோம். இப்போது இந்த வழக்கு போட்டவர்களும் அப்படித்தான் நினைக்கிறேன், மோஸ்ட்லி அப்படித்தான். ஏன்னா அவர்கள் சில இடத்துல சொல்லியிருக்காங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டேன், நாங்கள் குடி பழக்கம் உடையவர்கள்னு. பல படங்களில் நடிச்சிருக்காங்களே குடிக்கிற மாதிரிலாம். குடியெல்லாம் இவர்கள் ப்ரொமோட் பண்ணுறவங்க தானே, அதையெல்லாம் ஊக்குவிப்பவர்கள், இவர்களுடைய படங்களிலே ஊக்குவிப்பவர்கள் தானே. படங்களிலே ஊக்குவித்து விட்டு இங்கே அரசுக்கு எதிராக இவர் போர்க்கொடி தூக்குகிறார். சரி, நல்ல காரியம், அதனால் ஒத்துக்கிறோம், போர்க்கொடி தூக்குங்க. ஆனால் அரசியலாக மட்டும் செய்யாதீங்க. அவன் கார்த்தால கருப்பு கொடி காமிச்சிட்டு சாயங்காலம் மதுபான கடையில் போய் நின்றான் பாருங்க, அவன் தேவலாம். அவன் கார்த்தால் அவன் போய் எங்கள் கொரு காமிக்கிறது இதுக்கு நின்றான்னாக்கா அவன் ஒரு 200 ரூபா தருவான். அதை வாங்கி சாயங்காலம் போய் தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு தான் அவனுக்கு. அவன் தன்னுடைய நிலையை நன்றாக எல்லோருக்கும் எடுத்துக் கொடுக்கிறான். ஆனால் இவர்கள் பசுந்தோல் போர்த்திய புலிகள் நீதிமன்றத்திலே ஒன்றை பேச வேண்டியது, வெளியே அதற்கு நேர் விரோதமாக வேறு ஒன்றை பேச வேண்டியது. அப்படி என்ன பண்ணாங்கன்றதை சுருக்கமாக சொல்லிடுறேன். 7ஆம் தேதி கடையை திறந்தாங்க, அமளி தொமளி ஆச்சு. 8ஆம் தேதி கார்த்தால அரசு என்ன பண்ணித்து, தான் பண்ண அத்தனை தவறும் அதுகளுக்கு தெரியும் இல்லையா. ஏன்னா அவர்களுடைய நோக்கம் 170 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கணுன்றது, சம்பாதிச்சிட்டாங்க. நீதிமன்றத்தில் போய் யாராவது அதை சொல்லி விட்டுருவாங்களோ, ஏன்னா ஊடகங்கள் எல்லாம் அதை கவர் பண்ணிட்டாங்க, காமெடி பீஸ் மாதிரி கவர் பண்ணிட்டாங்க. கவர் பண்ணிவிட்டு எவ்வளவு பேருடைய வாழ்க்கையை சிதைகிறது, அதை ஒரு வேடிக்கையாக நகைச்சுவையாக அதை பல ஊடகங்கள் காட்டியது வருத்தத்திற்குரியது. அதனால் இவர்கள் என்ன பண்ணார்கள், இவர்கள் கொடுத்த 9 ஷரத்துகளில் 6 ஷரத்துக்களை தளர்த்தி விட வேண்டும். அது எங்களால் கடைபிடிக்க முடிவது கஷ்டமாக இருக்கின்றது, அது சாத்தியமில்லை, இந்த குறுகிய நாட்களில் அது எங்களுக்கு சாத்தியமில்லை என்று சொல்லி 8/5/2020 அன்று அரசு ஒரு துணை வழக்கை போடுகிறது. அந்த வழக்கு தான் விசாரணைக்கு வந்தது. கமல்ஹாசன் போட்ட வழக்கு விசாரணைக்கு வரல. அந்த வழக்கு எண்ணு 8/9/2020. இது துணை வழக்கு. எதோடதுனாக்க 7/5/7/8 துணை வழக்கு. இதோட கூட இன்னொன்று போடுறது அரசு, 8/9/2/9 போடுறது. அதை தவிர 8 புதிய வழக்குகள் அதுவும் தொடுக்கப்பட்டிருக்கு. அதிலே ஒரு வழக்கு மக்கள் நீதி மையத்தின் வழக்கு. அந்த வழக்கு எண் 7/5/9/2020. ஊடகங்களுக்கு எது விற்குமோ அதுதான் போடணும். இந்த வழக்கிலே 8 பேர் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அதை தவிர அவர்களை பற்றியெல்லாம் எழுதலை. ஆனால் இந்த ஒரே ஒரு கட்சி, ஏன்னா அதான பிரபலம், அது சொன்னால் தானே நம்ம பேப்பர் வைக்க முடியும். அதற்காக இவர்கள் அதை மட்டும் முன்னிறுத்தி செய்தார்களோ இல்லை வேறு எதற்காக செய்தார்களோ அவர்களுக்கே வெளிச்சம். அரசு என்னத்துக்கு துணை வழக்கு போடுறதுன்னா 9 வழக்கில் 9 ஷரத்தில் 6 ஷரத்துக்களை தளர்த்த வேண்டும் என்று வழக்கு போடுகிறது. அந்த ஷரத்துக்கள் என்னென்ன ஒரு 2 நிமிஷத்தில் சொல்கிறேன். இந்த வழக்கிலே வாதாடியவர்கள் அரசு தரப்பிலே அட்வொகேட் ஜெனரல் விஜய் நாராயணன் அவர்கள், அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் SR ராஜகோபால் அவர்கள், பிறகு கவர்மெண்ட் ப்ளீடர் வி ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள். இதை தவிர
கமல்ஹாசன் சார்பிலே ARL சுந்தரேசன் என்னும் மூத்த வழக்கறிஞர், திரு எஸ் இளமுகில் என்பவர், திரு ஜிம்ராஜ் மில்டன் என்பவர், திருமதி கவிதா என்பவர், இவர்களெல்லாம் வழக்கறிஞர்கள். மற்றவருடைய வழக்குகளை இவர்கள் வாதிட்டார்கள். இந்த வழக்கு அதே அமர்வின் முன்பே வந்தது. நமக்கு விடைதான் தெரியும். அரசு இனிமேல் திறக்கக்கூடாது, மூடிவிட வேண்டும் என்று தீர்ப்பளித்து விட்டார்கள். இந்த வழக்கு 8ஆம் தேதி விசாரணை எதற்கு வந்ததுன்னு அந்த ஆணையில் போடுறாங்க, நீதிமன்ற ஆணை உங்களுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க. 8/9/2020 இந்த வழக்கு அரசு தொடுத்த வழக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க? ரிலாக்ஸ் த கண்டிஷன்ஸ் இன் பேராகிராஃப்ஸ் 15(2)(b and 15(3), 4, 5 and 6 of order dated 6/5/2020 made in WP number 7578 of 2020 for the time being and permit the petitioner to carry on business as per guidelines of TASMAC and other conditions imposed. முன்னாடி சொன்னா போல 6 ஷரத்துகளை தளர்த்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். ரிலாக்ஸ் த கண்டிஷன்ஸ், தளர்த்துங்கள். எதை? பேரா 15(2)(b), 15(3)(4)(5)(6) இருக்கிறது. 6ஆம் தேதி வெளியிட்ட ஆணையில் 7/5/7/8/2020 அந்த வழக்கில் இருப்பதை தளர்த்திவிட்டு மதுபான கடைகளை இயக்குவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு அது. WP நம்பர் 7588/2020 அதிலே என்ன அவர் கேட்ட தீர்வு என்றால், ரெஸ்ட்ரெய்னிங் த ரெஸ்பாண்டன்ஸ் ஃப்ரம் ஓப்பனிங் த ஸ்டேட் ரன் லிக்கர் அவுட்லெட்ஸ், TASMAC outlets in the state of Tamil Nadu till such time the COVID-19 lockdown is in force. இவர் தான் ஆக்சுவலாக இவருக்கு தான் வெற்றி கொடுக்க வேண்டும். இவர் யாருன்னு தெரியல பேர். 7/5/8/2020 இவர் யாருன்னு பார்ப்போம். WP நம்பர் 7588/2020 இவரும் முதலில் வழக்கு தொடுத்த அந்த ஆதித்யன் என்பவரும் தான் மதுபான கடைகளை இழுத்து மூட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் என்ன கேட்டிருக்காருனாக்க, ரெஸ்ட்ரெயின் த ரெஸ்பாண்டன்ஸ் ஃப்ரம் ஓப்பனிங் த ஸ்டேட் ரன் லிக்கர் அவுட்லெட்ஸ், TASMAC outlets in the state of Tamil Nadu till such time the COVID-19 lockdown is in force. COVID-19 ஊரடங்கு இருக்கும் வரையில் டாஸ்மாக் கடைகளை திறக்காமல் இருப்பதற்கு ஆணை பிறப்பியுங்கள் அப்படின்னு அவர் கேட்கிறார். 8/9/2020 இது அவர்கள் கேட்கும் தீர்வு என்னன்னா, இதை தொடுத்தவர் அவர் என்ன சொல்றார், டைரக்டிங் த ரெஸ்பாண்டன்ஸ் therein to close the TASMAC shops across the state in Tamil Nadu until online sale or e-coupon systems are implemented by the second respondent TASMAC to avoid overcrowding at the liquor shops as directed by this court at clause 15(4) in the order dated 6/5/2020. அதாவது 6/5/2020 அன்று இந்த நீதிமன்றம் பிறப்பித்த ஆணையின் பாரா 15 ஷரத்து 4 படி ஆன்லைன் கூப்பன் மற்றும் ஆன்லைன் வியாபாரம் இதற்கான ஏற்பாடுகள் அரசும் இந்த டாஸ்மாக் நிறுவனமும் செய்யும் வரையில் இவர்கள் இந்த மதுபானங்களை விற்கக்கூடாது, அதற்கு நீங்கள் தேவையான ஆணைகளை பிறப்பியுங்கள்னு கேட்டிருக்கார். இதுதான் இந்த வழக்கின் சாராம்சம் இந்த ஆணையில் இருப்பது. அதற்கு கீழே வழக்கை யார் வாதாடினார்கள் எப்படின்று போட்டிருக்கார். இதில் கீழே பார்த்தீங்கன்னாக்க 7/5/2020 இதுதான் மக்கள் நீதி மையம் தொடுத்த வழக்கு. ARL சுந்தரேசன் என்னும் மூத்த வழக்கறிஞர் இந்த வழக்கை வாதாடி இருக்கிறார். முக்காவாசி ஒரு நீதிமன்றத்திலே ஒரு மூத்த வழக்கறிஞர் வந்து வாதாடினால் அவருடைய பெயரை அந்த ஆணையில் போட்டு இன்னார் என்ன சொன்னார் என்று எழுதுவது மரபு, அவருக்குரிய மரியாதை. அதனால்தான் அவர் மூத்த வழக்கறிஞர். அதற்காக அவருடைய பெயர் இருக்கிறது தவிர அவர் என்ன வாதாடினார் என்று கூட இதில் இல்லை. இப்போ கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம் நீதிமன்றத்திற்கு எதற்காக போனது? டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூட வேண்டும் என்று சொல்லி போனதா அப்படின்னு பார்த்தாக்க இல்லவே இல்லை என்பதுதான் அதற்கான பதில். அவர்கள் கேட்கும் தீர்வு முன்னாடி பாருங்க. It is therefore prayed that this honorable court may be pleased to direct the respondents to strictly implement the directions in the interim order dated 6/5/2020 made in WP number 7578 of 2020 by this honorable court in letter and spirit, pending disposal of the main writ petition, and pass such further or other orders as this honorable court may deem fit and proper in the circumstances of the case and thus render justice. ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஈஸியாக சொல்கிறேன். இதில் முதல் வரியை விட்டுட்டு 2-3 வரி படித்தா போகிறோம், மற்றதெல்லாம் இல்லை. அதில் என்ன சொல்கிறதுனாக்க, டைரக்ட் த ரெஸ்பாண்டன்ஸ், அரசுக்கு ஒரு ஆணையை கொடுங்கள். என்ன ஆணை? டு ஸ்ட்ரிக்ட்லி இம்ப்ளிமெண்ட். நீதிமன்றம் 6/5/2020 அன்று வழக்கு எண் 7578 கொடுத்த ஷரத்துக்களை இம்மியும் பிசகாமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு நீங்கள் ஆணையிடுங்கள் என்று இவர்கள் கேட்கின்றார்கள். திருப்பி சொல்றேன், 7/5/78 அந்த வழக்கிலே 6/5/2020 அன்று இந்த நீதிமன்றம் பிறப்பித்த ஆணையில் குறிப்பிட்ட ஷரத்துக்களை இம்மி பிசகாமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசுக்கும்
டாஸ்மாக் நிறுவனத்திற்கும் ஆணை பிறப்பியுங்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இதான் அவர்களுடைய கேள்வி. இதிலே டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்று எங்கேயாவது இருக்கா? மாறாக அரசு டாஸ்மாக் கடைகளை திறக்க வேண்டும், திறந்து இந்த நீதிமன்றம் சொன்ன ஷரத்துக்களின்படி அந்த வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்றுதான் இருக்கிறது. ஆனால் இவர்கள் எவ்வளவு கபட வேஷதாரிகள் என்று பாருங்கள். அப்படி இந்த பக்கம் தியாகராஜரை பற்றி பேசிட்டு உங்க கவனத்தெல்லாம் அங்க தள்ளிட்டு இந்த பக்கம் நான் தான் இந்த வழக்கை ஜெயித்தேன், இது MNMக்கு கிடைத்த வெற்றி அல்ல, எம் மனம் உடையோருக்கு கிடைத்த வெற்றி என்று பள்ளிக்கூடம் கூட போகாத சினிமாவில் வேஷம் கட்டி ஆடுற ஒருவன் சொல்லுகிறான். இதுதான் நம்முடைய நிலை. இது அவனை சொல்லி குத்தமே இல்லை. இதை நம்புறோம் பாருங்க. எல்லா ஊடகங்களும் அவர் தான் பண்ணார்னு சொல்லி தின்றாங்க. அவர் நிஜமாவே அப்படி கேட்டாரான்னு கூட யாரும் இது வரைக்கும் வெரிஃபை பண்ணலை. ஸ்ரீதரன் என்னும் வழக்கறிஞர், அவரை நான் கிண்டல் பண்ணியிருக்கேன். ஏனென்றால் அவர் சில விஷயங்களில் கோமாளித்தனமாக நீதிமன்றத்தில் நடந்து கொண்டதனால் அவரை நான் கிண்டல் செய்திருக்கிறேன். அவர் தன்னுடைய முகநூலில் இது குறித்து வெளியிட்டிருந்தார், இந்த ஆணையை குறித்து வெளியிட்டிருந்தார். அதற்கு பிறகுதான் நான் இதை பற்றி ஆராய்ச்சி செய்தேன். மக்கள் நீதி மையம் தொடுத்த பிரமாண பத்திரத்தை என் கையிலே கிடைக்க பெருமான் வழிவகுத்தான். 10 முறை படித்து விட்ட பிறகும் ஏதாவது ஒரு இடத்தில் சாராய கடையை மூட வேண்டும். 6 பக்கம் இந்த பிரமாண பத்திரம். முதல் பக்கத்தை விட்டுடுங்க, அப்போ 5 பக்கம்தான். 5 பக்கத்தில் இவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று கேட்டார்களா என்றால் ஒரு இடத்துலையும் இல்லை. கடைசியில் இவர்களுடைய பிரேயர்லையும் அது இல்லை. சரி, திருட்டான் மாடிட்டான், அவனை அப்படியே விடுவோம். இந்த மாதிரி இருக்கிறவன அடையாளம் கண்டுக்கோங்க. இவர்களெல்லாம் தான் நம்ம பாம்பை காமிச்சு ஏமாத்துறவங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1. 2வது, அரசு அந்த என்ன விஷயத்தை இது நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது. நமக்கு இது எப்படி பாதிக்கிறதுன்னு கூட நமக்கு தெரியல. நம்ம கோவில்களுக்கு நாம் போகக்கூடாது, கோவில்களிலே உற்சவங்களை நடத்தக்கூடாது, 4 பேருக்கு மேலே கோவில்களில் அர்ச்சகர்களோ மற்றும் உள்ளவர்களோ கைங்கரிவர்களோ போகக்கூடாது என்று தமிழக அரசு அறங்கெட்டத்துறையின் மூலமாக இன்னும் ஆணை பிறப்பித்தார்களா என்பது நம்ம கையில் ஆணை வரும், வந்தவுடனே அதை கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆனால் கோவிலில் நிறைய கோவிலில் அதான் நடக்கிறது. முன்னமே நான் சொன்னேன், ஒரு கோவிலிலே வருஷப்புறப்பன்று அந்த கோவிலை அனுமதி இருக்குது அவருக்கு, கோவிலுக்குள்ளே போய் பூஜை பண்ணலான்னு அவருக்கு அனுமதி இருக்குது. அனுமதித்த பிறகு அவர் அங்கே போய் பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார். மக்கள் ஒரு 10-20 பேர் வந்துட்டான்றதுக்காக அந்த கோவில் அர்ச்சகர் தான் இதை செய்தார் என்று அவர் மேலே ஒரு FIR அந்த கோவிலோட ஈஓ போட்டிருக்கோம். அப்போ என்னன்னா, நீ கோவிலே பூஜை செய்யாதே. பல கோவில்களிலிருந்து எனக்கு விவரங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. எங்களை கோவிலில் பூஜை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, உற்சவம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. கேட்டால் 4 பேர் தான் வரணும்னு சொல்கிறாங்க. அவர்கள் 50 பேர் இருக்காங்க. ஆனால் நாங்கள் 4 பேருக்கு மேலே போனாக்க நீ ஏன் வர, சட்டம் இருக்குது, உன் மேலே வழக்கு தொடுப்பேன் என்று மிரட்டுகிறார்கள். நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படின்னு என்னை கேட்குறாங்க. அவர்களுக்கு என்னுடைய பதில், இது கலாப காலம், அப்படித்தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காதீர்கள், நீங்கள் உங்கள் மேல் வழக்கு தொடுத்தால் நான் அதை பார்த்து கொள்கிறேன் என்று அவர்களுக்கு தைரியம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் பலரும் பயந்து கொண்டு பேசாமல் இருந்து விடுகிறார்கள். ஆனால் அரசு டாஸ்மாக் கடையை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு தெளிவாக அவர்கள் அரசாணை வெளியிடுகிறார்கள். அரசாணையில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா, அதை படித்து காமிக்கிறேன். There should not be any crowd in the liquor retail vending shops. அந்த கடைகளிலே கும்பல் கூடக்கூடாது. The social distance of 6 feet between 2 customers should be maintained. 2 வாடிக்கையாளர்களுக்கிடையே 6 அடி சமூக இடைவெளி இருக்க வேண்டும். Not more than 5 persons to be allowed in the shop at a time. கடைக்குள்ளே ஒரு சமயத்தில் 5 பேர்களுக்கு மேல் யாரும் இருக்கக்கூடாது. Shops will be from 10 AM to 5 PM. காலை 10 சாயங்காலம் 5 மணி வரைக்கும். நெசசரி செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் நீட் டு பி டன் இன் ஆல் த லிக்கர் ரீட்டைல் வெண்டிங் ஷாப்ஸ். தேவையான பாதுகாப்பு மற்றும் செக்யூரிட்டி மெஷர்ஸ், அந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இன் ஈச் அண்ட் எவ்ரி ரீட்டைல் லிக்கர் வெண்டிங் ஷாப் அடிஷ்னல் பர்சனல் நீட் டு பி டிப்ளாய்டு so as to avoid crowding in the shops. கடைகளிலே கூட்டங்கள் அதிகமாக விடாமல் இருப்பதற்காக கூடுதலான ஆட்களை அங்கே இவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கு செய்ய வேண்டும். ஃபர்தர் த கவர்மெண்ட் ஆர்டர் தட் நோ பார் ஷால் பி அலவுட். பார்களை அனுமதிப்பதில்லை என்று இது சொல்லியிருக்கு. இதெல்லாம் படிக்க வேண்டிய தலையில் எழுத்து நமக்கு. ஆனால் இதை படித்தே தீரணும். ஏன்னா இதே போல ஒரு அரசாணை கோவிலையும் இதையும் ஒப்பிடுறது ரொம்ப கேவலம்தான். ஆனால் நம்ம அந்த கேவலமான நிலைமையை கூட கீழ் இருக்கிறோமே, புரிந்து கொள்ளுங்கள். இதே ஷரத்துக்களோடு கோவிலுக்கு ஏன் நம்ம போகக்கூடாது? There should be not be any crowd in the temple. கோவிலிலே கூட்டம் இருக்கக்கூடாது. ஒரு பக்தருக்கும் 2 அடுத்த பக்தருக்கும் நடுவிலே 6 அடி
இடைவேளை விட்டு செல்ல வேண்டும். ஒரு சமயத்தில் கர்ப்ப கிரகத்திற்கு உள்ளே போகும்போது 5 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது. காலை இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் நாங்கள் சேவார்த்திகளை விடுவோம். தேவையான சட்ட ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அங்கே இன்னும் சில பேர்களை இந்த மாதிரி கூட்டம் நடக்காமல் இருப்பதற்காக நியமிக்கப்பட வேண்டும். உற்சவங்களை வெளியிலே கொண்டாடக்கூடாது என்று அரசாணை பிறப்பிக்க முடியுமா முடியாதா? இது நம்ம மதத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா மதத்துக்கும் போட முடியுமா முடியாதா? ஆனால் இவர்கள் இதை செய்ய மாட்டார்கள். இந்த அரசு என்ன செய்யறதுனாக்க சாராயம் விற்கிறதுக்கு இது செய்யறது. இதை தவிர டாஸ்மாக்கு சில இது கண்டிஷன்ஸ் போட்டிருக்காது. என்ன கண்டிஷன்ஸ் அதையும் பார்ப்போம். All shop personnel should be present in the shops other than those whose residence in containment zone. Wherever shops are not to be opened, those staff can also be redeployed in other shops which are to be opened. அதாவது அந்த ஏரியாவில் கடை இருக்கிற ஏரியாவில் இருக்கிற யாரெல்லாம் அந்த டாஸ்மாகில் வேலை செய்வாங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த கடையில் இருக்கணும். கண்டெய்ன்மெண்ட் ஜோனை தவிர எங்கெல்லாம் கடை ஓப்பன் ஆகலையோ அங்கே இருக்கிற ஸ்டாஃபு மற்ற கடைக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக வேலை செய்கிறவங்கலாம் வந்துடணும். அப்படியே பாருங்க, கோவில்களிலே நீங்கள் வராதீர்கள். ஷாப் பர்சனல் மஸ்ட் வேர் ட்ரிபிள் லேயர் மாஸ்க் அண்ட் சானிடைஸ் தேர் ஹேண்ட்ஸ் அட் தி பீரியாடிக் இன்டர்வல்ஸ் வைல் ஒர்க்கிங். கடையில் இருப்பவர்கள் 3 நிலை முகமூடியை அணிந்து கொள்ள வேண்டும். அவ்வப்போது கைகளை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். கோவில்களிலே ஆச்சார அனுஷ்டானம் பார்க்கும் இடத்திலே இன்றல்ல காலாகாலமாக கைகளிலே ஒரு கையை எங்கேயும் தொடாமத்தான் அங்கே எந்த பூஜையும் நடக்கும். அப்படி தப்பி தவறி தொட்டால் கையை அலம்பிக் கொள்வார்கள், அக்னியில் காட்டிக் கொள்வார்கள். இது தொன்று தொட்டு நடந்து கொண்டிருப்பது. இவர்கள் இந்த மாதிரி கண்டிஷன் போடணுன்ற அவசியமே இல்லை கோவிலில். ஆனால் இவர்கள் கடையில் போடுறான். இப்போ கடையில் இருக்கிறவன் முகமுடி போட்டானான்னு பார்க்க முடியாது, அவன் சானிடைசர் வச்சுருக்கானப்பா. இன்னும் சொல்ல போனாக்கா கோவில்களிலே இப்போ இப்படி இல்லை. ஆனால் முன்ன காலத்திலே பெருமானுக்கு அர்ச்சனை செய்பவர்கள் வாயை இப்படி மூடிக்கொண்டு தான் செய்வார்கள். அவர்கள் தன்னுடைய இந்த வேஷ்டியை எடுத்து, வேஷ்டியோ துண்டையோ எடுத்து இப்படி கட்டிக்கொண்டு இப்படித்தான் அவர்கள் பெருமானிடம் முன்பு செல்வார்கள். ஏனென்றால் தன்னுடைய வாய் எச்சில் எதிலும் பட்டுவிடக்கூடாது. பேசும்பொழுது மந்திரங்கள் சொல்லும்பொழுது வாயிலிருந்து தெரிக்கும் எச்சில் எங்கும் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக எப்பொழுதுமே இப்படி வாய்களை மூடிக்கொண்டிருப்பார்கள். இன்றும் திருமடப்பள்ளியிலிருந்து பிரசாதங்களை எடுத்துக்கொண்டு வரும்போது நீங்கள் பார்க்கலாம், பல கோவில்களில் இன்றும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களிடம் முன்பு பேசும்பொழுது வாயை இப்படி பொத்தி கொண்டு தான் நாம் பேசுவோம். ஏனென்றால் அதுவும் அதே காரணம்தான். கையும் முகமூடியாக இருக்கின்றது அந்த சமயத்தில். இதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் தொன்று தொட்டு இருக்குங்கய்யா. என்னமோ நேத்திக்கு கண்டுபிடிக்கல. அடுத்தவர்கள் பக்கத்தில் இருந்தால் இப்படித்தான் பேச வேண்டும் என்று நியதி இருக்கிறது. அதனால் இதெல்லாம் நமக்கு போட இருந்தால் இதெல்லாம் போட்டாங்களா, கை அலம்பினாங்களான்னு பார்க்க முடியுமா யாராவது? சாத்தியமா? அடுத்தது, இஃப் தேர் இஸ் சஃபிஷியன்ட் ஸ்பேஸ், சேல்ஸ் கேன் பி டன் ஃப்ரம் 2 counters at the shop window. There should be at least 6 feet distance between the 2 counters. If sufficient space is not available, then sales must be done from only from 1 counter. கடைகள் பெருசாக இருந்தாக்க 2 கவுண்டருக்குள்ள நம்ம கொடுக்கலாம். ஆனால் ஒரு கவுண்டருக்கு நடுவுலையும் 6 அடி கேப் இருக்கணும். அப்படி முடியலன்றா ஒரே ஒரு கவுண்டர் தான் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோவிலில் இந்த பிரச்சனையே இல்லையே, கவுண்டருக்கே வேலை இல்லையாங்க. ஒன்லி மெடிக்கலி ஃபிட் பர்சன்ஸ் without any comorbid conditions below age 55 should be called for work. பணி செய்வதற்கு 55 வயதுக்கு கீழே இருப்பவர்கள், உடலில் வியாதி எதுவும் இல்லாமல் இருப்பவர்கள் மட்டும் வர வேண்டும். இதுவும் கோவிலுக்கு சொல்லலாம். 55 வயதுக்கு மேற்பட்ட அர்ச்சகர்களை விட்டுவிட்டு 55 வயதுக்கு கீழ் இருக்கும் அர்ச்சகர்கள், உடலில் எந்த வியாதியும் இல்லாதவர்கள் மட்டும் கோவிலுக்கு வரலாம் என்று போடலாமே. The barricade without wooden sticks should be done for regulating the customers in front of the shops. கடைகளுக்கு வாசலிலே சவுக்கு கட்டையை வச்சு பேரிகேடு போடணும். கோவிலில் எப்பயுமே இருக்குது. Circles must be drawn within the barricades with a diameter of 1 feet with 6 feet distance between each circles. அந்த பேரிகேடிலே ஒரு வரைக்கும் இன்னும் 6 அடி இடைவெளியில் ஒரு சர்க்கிள், ஒரு வட்டத்தை வரைய வேண்டும். The barricading should not be a single line barricade. ஒத்த லைனாக இருக்கக்கூடாது. The barricading should be for at least 200 feet. 200 அடிக்காவது இருக்கணும். Where space is not available, barricading can be done for lesser length, but it should be ensured that circles are drawn with diameter of 1 feet with 6 feet distance between each circle, even beyond the barricade. அதாவது 200 அடிக்கு இந்த பேரிகேடு இருக்கணும். அப்படி 200 அடி இல்லைன்னாக்கா எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு இருக்கணும். அந்த பேரிகேடு போடுற வரைக்கும் ரவுண்டு போடணும் 6 அடிக்கு தடவை. அந்த பேரிகேடை தாண்டியும் ரவுண்டு போடணும். அப்படின்னாக்க
இவர்கள் எத்தனை பேர் வருவார்களோ அத்தனை பேருக்கும் சாராயம் கொடுப்போம் என்பதை சொல்லாமல் சொல்கிறார்கள். இது டாஸ்மாக் எழுதுறது. The shops should be sanitized by using user-friendly disinfectant liquid at least 5 times during the working hours. அந்த கடையை பூச்சிக்கொல்லியால் 5 முறையாவது ஒரு நாளைக்கு சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலில் இந்த பிரச்சனை இல்லை, ஓடுனாலும் செஞ்சுக்கோங்க. Apart from sanitizing the shops with disinfectant liquid, the shop personnel should spray the bleaching powder outside the shop at least twice a day. இதனால கொரோனா ஓடிவிட போது ப்ளீச்சிங் பவுடர் போட்டாங்க. என்ன கிறுக்குத்தனமான ஒரு அது. நாட் மோர் தென் 5 persons to be allowed in the shop at the same time. ஒரே சமயத்தில் 5 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது. அங்கே கவர்மெண்ட் போட்டது தான். ஷாப் பர்சனல் while sanitizing the shops should wear triple mask. அதுவும் இதுவே சொன்னது தான். All the shop personnel need to wear the disposable hand gloves and also wear triple layer mask while attending. கையில் கையுறையை போட்டுக்கொண்டு தான் செய்ய வேண்டும் வேலை செய்பவர்கள். Minimum 2 personnel per shop should stand outside of the shop to regulate the customers for ensuring the social distance. கடைகளிலே வேலை செய்பவர்கள் குறைந்தபட்சம் 2 பேர் கடைகளுக்கு வெளியே நின்று கொண்டு வரும் கும்பலை ஒழுங்குபடுத்த வேண்டும். சமூக இடைவெளி இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும். These shop personnel should also take care that there is no crowding nearby TASMAC shops and also to ensure that no consumer are drinking liquor in public places. இவர்களுடைய கூடுதல் வேலை என்னன்னாக்க அந்த இடத்துல ரொம்ப கும்பல் சேர்ந்துடக்கூடாதுன்றதை நம்ம பார்த்துக்கணும். அதே சமயத்தில் அந்த இடத்துல யாரும் இருந்து குடிக்கக்கூடாதுன்றதை பார்த்துக்கணும். இவர்கள்லாம் வீடு போகிற வரைக்கும் பின்னாடியே போவாங்களோ என்பது தெரியல நமக்கு. The bars attached to retail vending shops is not permitted to function. பாருக்கு தடை. The district manager and shop personnel should ensure that all entry points to the bars attached to them are closed and sealed properly. பாருக்கு போகிற வழியை அடைத்து விட வேண்டும். One person must be engaged through outsourcing agency to stand at entrance of shop with hand sanitizer to be used for all customers before they make the purchase. கடைகளில் வரும்போது ஒருத்தரை வேலைக்கு அனுப்பணும், அவுட் சோர்ஸ் பண்ணணும். அவர் என்ன பண்ணணும்னாக்கா கையில் ஒரு சானிடைசர் வச்சுக்கணும். குடிக்க வரவன் கையில் அதை அமுக்கணும். ஏன்னா இவன் உள்ளே குடிக்கிறச்சே அவன் உள்ளுக்குள்ளே என்ன வேணால் பாழாக போகலாம் அவன். ஆனால் அவன் கை சுத்தமாக இருக்கணும். ரொம்ப முக்கியம் இல்லையா? கை ரொம்ப சுத்தமாக தானே அவன் ஆரோக்கியமாக இருப்பான். குடி உள்ளே போனால் பரவாயில்ல. சேல்ஸ் டு பி டன் ஒன்லி டு கஸ்டமர்ஸ் ஹூ ஆர் வேரிங் மாஸ்க்ஸ். முகமூடி அணிந்தவர்களுக்கு மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும். நோ பல்க் சேல்ஸ் டு பி டன். பல்க் சேல்ஸ் பண்ணக்கூடாது. டோக்கன் சிஸ்டம் டு பி ஃபாலோட் ஃபார் ரெகுலேட்டிங் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டோக்கன் சிஸ்டம் விடணும். டைமிங்ஸ் மஸ்ட் பி மென்ஷன்ட் இன் த டோக்கன்ஸ் டு என்ஷூர் தட் நாட் மெனி பர்சன்ஸ் கேதர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஷாப். அது அந்த டோக்கன்லேயே நம்ம அந்த டைமிங்கும் சொல்லிடணும். அப்போ தான் அந்த கரெக்டாக அந்த டயத்துக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ தான் கும்பல் சேராது. நோ டோக்கன் ஷுட் பி கிவன் ஆஃப்டர் 4 PM அண்ட் ஷாப்ஸ் ஷுட் கம்பல்சரிலி பி க்ளோஸ்ட் அட் 5 PM. 4 மணிக்கு மேலே டோக்கன் கொடுக்கக்கூடாது. 5 மணிக்கு சத்தியமாக மூடிடணும். 5 மணிக்கு சுத்தமாக மூடிடணும். பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் ஷுட் பி ஹயர்டு பை த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் ஃபார் ஆல் ஷாப்ஸ் வேர் மோர் க்ரௌட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் எஸ்பெஷலி இன் அர்பன் ஏரியாஸ். கிராமப்புறங்களிலே ஒரு மைக் சிஸ்டத்தை போட்டு அதை இந்த க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்தணும். டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் மே டெம்பரரி ஹையர் ஸ்டாஃப் through outsourcing agency to ensure that above instructions are followed and for proper crowd control. District managerலாம் கூடுதலாக ஆட்களை நியமனம் செய்து கொள்ளலாம் இந்த கும்பலை கட்டுப்படுத்துவதற்கு என்று இவர்கள் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் போதும். இதெல்லாம் எதுக்கு எழுதுறாங்கன்னாக்க இது எழுதிட்டா நீதிமன்றத்துக்கு சந்தோஷம். இது நம் நாட்டில் இருக்கும் சட்டத்தின் கொடுமை. நான் தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்கிறேன் என்று நான் சொல்லிவிட்டால் இது அரசு சொன்னாதான் மட்டும். நமக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. சாதாரண மனுஷனுக்கெல்லாம் அது கிடையாது. அரசு இதெல்லாம் நான் செஞ்சுடுறேன் அப்படின்னு ஒரு வாய்மொழியாக சொல்லிட்டாக்க அதை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்கு. ஓ சரி என்று திருப்தி அடைந்து இவர்கள் செய்து விடுவார்கள். என்ன ஒன்றுனாக்கா நம்ம நாட்டில் நமக்கு சுய கட்டுப்பாடு கிடையாதுன்னு நன்னா தெரியும். ஒரு இடத்துல ஒரு நாட்டின் பிரஜையாக பொறுப்புள்ள பிரஜையாக நாம் இருப்பதாக நாம் தெரிவதில்லை. மது பிரியர்களை கேட்கவே வேண்டாம். அங்கே எவ்வளவு தகராறு நடக்கின்றது என்பது நமக்கு தெரியும். நம் வீட்டிற்கு அருகிலேயே எல்லார் வீட்டிற்கு அருகிலேயும் இப்படி ஒரு கடையை திறந்து அந்த இடத்தையே நாசம் செய்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு. இந்த அழகில் அமைச்சர் ஒருவர் ரங்கராஜ் பாண்டேவினுடைய பேட்டியில் சொல்கிறார், நாங்கள் தான் படிப்படியாக குறைச்சிட்டு இருக்கோமே. என்ன சார் நீங்கள் குறைச்சிங்க? 2016 நான் ஒரு 500 கடையை குறைச்சிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே குறைச்சிங்கன்னா படிப்படியாக குறைப்போம் அப்படிங்கிறார். ரொம்ப பெரிய படியாக இருக்கேன்னு ரங்கராஜ் பாண்டே சொன்னாக்க சிரிக்கிறார் அவர். சிரிப்பாக இருக்கிறது உங்களுக்கெல்லாம் எங்களுடைய வாழ்க்கை. மது அருந்தி தன்னுடைய குடும்பத்தை ஒருவர் நாசமாக்கி கொண்டிருக்கிறான். நீங்கள் தேர்தலிலே படிப்படியாக குறைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு 2014 ஒரு 500 கடையை குறைச்சிவிட்டு அதற்கு பிறகு குறைக்கவில்லை என பெரிய படியாக இருக்கேன்னு ரங்கராஜ் பாண்டே ஒரு ஜோக் அடிக்க அந்த ஜோக்குக்கு இருவருமாக சேர்ந்து சிரிப்பது நம் நாட்டின் நிலையை நமக்கு காட்டுகிறது. இப்போ இந்த விஷயத்திலும் சரி,
மது விலக்கு பொறுத்தவரையில் எங்களுடைய கொள்கை அதுதான். அம்மாவே வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் அம்மாவே வந்து தேர்தல் அறிக்கையில நாங்க ஒண்ணு ஏமாத்தல திமுக மாதிரி. படிப்படியாக நிறுத்துவதில் சொன்னோம். சொன்னாங்க இல்லைங்களா? அது 2016 படிப்படியா சொன்னோம். ஒரு வருஷத்துல ஆட்சி காலம் நிறைவடைய போது 4 வருஷத்துல என்ன பண்ணிருக்கோம்? அதுதாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது வந்து ரெடியூஸ் ஆகுங்க. அது ஸ்டெப் ரொம்ப பெரிய ஸ்டெப்பா இருக்கு அமைச்சர், ரொம்ப பெரிய ஸ்டெப், லென்த்தி ஸ்டெப்பா இருக்கு. அதுதாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது வந்து ரெடியூஸ் ஆகுங்க. அது ஸ்டெப் ரொம்ப பெரிய ஸ்டெப்பா இருக்கு அமைச்சர், ரொம்ப பெரிய ஸ்டெப், லென்த்தி ஸ்டெப்பா இருக்கு. இது வரைக்கும் முதல் பாகமாக இருக்கட்டும். அடுத்த பாகத்தை தொடர்ந்து பாருங்கள். ரொம்ப பெருசாக இருக்குன்றதுனால 2 பாகமாக பிரித்து கொடுக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.